உருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செய்திக்கு முன்பதாக எங்கள் அன்பு மகன்கள் பாடல் பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து செய்வோம். அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருக்குங்களா? ஓகே. ஆண்டவர் இன்னைக்கு நிறைய வார்த்தை நான் கேட்டது தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டார். எல்லாருக்குமே அது விசுவாசம் இருக்கா? கண்டிப்பாக தேவன் நம்மளை தாயின் வயிற்றுக்கு நம்ம பிறக்க முன்னாடியே நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். ஈவன் டாக்டருக்கு கூட தெரியாது யார் பிறக்க போகிறா என்ன. ஆனால் ஆண்டவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நாங்கள் இந்த பாட்டும் அதே தான் சேம். நான் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பாடல் மூலமாக ஆண்டவர்களோட பேசுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை முன்னங்கையில் என்னை நடந்து ஒரு கண்மணி போல காக்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் சுமந்து காத்து
தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் சுமந்து காத்த தேவனே, தந்தை போல என்னை ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த இடத்திலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக, இந்த இடத்தில் இருக்கும்படியாக முதலாவதாக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரு மாத்திரமில்லை, இந்த இடத்தை அழைத்த ஐயாவர்களுக்கும் அம்மாவர்களுக்கும் அண்ணன் சாலமன் அவர்களுக்கும் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஊழியத்தின் பேர் வந்து அற்புதர் ஊழியம். இந்த ஊழியத்தை நான் லேசாக ஒரு 5 நிமிஷம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக 2:15 மணிக்கு நான் முடிச்சிடுவேன். ஏன்னா எங்கள் ஊழியத்தில் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா, நாங்கள் எங்கே போனாலும் சரியான டயத்துக்கு என்ன செய்யணும் முடியும். அது நாங்கள் அப்படியே பழகிட்டோம். அதனால் ஒரு செகண்ட் கூட என்ன செய்ய மாட்டோம், நேரத்தை எடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒத்துழைக்கணும். தூங்கிட்டேன்னா நீடிச்சிடும். ஹல்லேலூயா. தூங்கிட்டே வச்சிங்க விட மாட்டேன் சாயந்தரம் வரைக்கும். ஆமாம், அதனால் நீங்கள் என்ன செய்யணும், ஜெபத்தோடு நீங்கள் என்ன செய்யணும் இருக்கணும். ஹல்லேலூயா. எங்கள் ஊழியத்தின் பேர் வந்து அற்புதர் ஊழியம். நாங்கள் ஏன் எங்கள் ஊழியத்துக்கு அற்புதர்னு பேர் வச்சோம்னா, மரணப்படுக்கையில் இருந்த எங்களை என் தேவாதி தேவன் என்ன செஞ்சாரு. நான் இறந்தோம்னா இன்னைக்கு 2009 நான் இருக்கணும், ஆண்டோட படம் போயிருக்கணும். என்னை இங்கே பார்க்க வந்தவங்கலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நாள் குடித்தாங்க. 10 நாள், 1 மாதம், 2 மாதம் அப்படின்னு சொல்லி நாள் குடித்தாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. 2019 இன்னைக்கு 2009 இன்னைக்கு 2024 வந்து. ஹல்லேலூயா. எனக்கு என்ன வியாதின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர். என்ன வியாதி? கேன்சர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எந்த மாத்திரையும் கிடையாது, மருந்தும் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் நான் வந்து ஒரு நடத்துனராக ஓடினவன். என் சகோதரி நடக்க பாருங்க சுதா, சின்ன வயசில் நான் பஸ்ஸில் போகும்போது அவளை வீட்டுக்கு முன்னாடி ஏற்றி ஸ்கூலில் வந்து ஓட்டிட்டு, அதே மாதிரி ஸ்கூலில் முன்னாடி ஏற்றி வீட்டில் வந்து செய்வேன். அப்போ சின்ன பிள்ளை. ஹல்லேலூயா. அவள் படித்த ஸ்கூல் வந்து என்ன ஸ்கூலு, அந்த ஜவஹர் ஸ்கூலில் படித்தா. அன்னைக்கு பாருங்கள், ஆவியானவர் ஒருவர் தானே. நானும் ஆரம்பத்திலிருந்து பார்க்குறேன், எல்லாருடைய வாயில் தேடுங்கிறது தான் வந்துச்சு. யாரை தேடணும்? ஆண்டவரை. இப்போ ஐயா கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ தேடுனா உனக்கு என்ன, ஆராதனையில் பார்த்தீங்கன்னா தேடுங்க. அம்மா பாட்டு படிக்கும்போது தேடுங்க, ஜெபத்தில் எல்லாம் தேடுங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு கூட வேறு செய்தி தான் எடுத்தேன். அன்னைக்கு சொன்னதுலேருந்து செய்தி எடுத்துகிட்டே இருந்தேன். ஆனால் நேற்று நைட்டு பார்த்துங்க செய்தியை மாற்றேன். ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு ஆண்டவர் கடைசியாக கொடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. எங்கள் அன்பு சகோதரி சுதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசனம் அவளுக்கு பொருத்தமான வசனம். ஹல்லேலூயா. ஏன்னா நான் சேந்தமரத்தில் வந்து நடத்துனராக பணியாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேந்தமரத்தில் ஒரு கடை வச்சுருந்தேன். சகோதரி என் கடையில் ஏற்றவள்னா சொந்த கடை அவளை கட்டி கொடுத்தது. அவளுக்கு இருந்த பாடுகள் ஊத்தரங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அவ்வளோ ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை சரியான நேரத்தில் ஆண்டவர் தேடும். ஹல்லேலூயா. எல்லாரும் என்னெல்லாமோ சொன்னாங்க, ஆனால் அவள் சரியான நேரத்தில் ஆண்டவரை தேடலாம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து எத்தனையோ பேருக்கு ஜெபிக்கும்படியாக கர்த்தர் அவளை பேர் கேட்டது. ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தேடணும். உண்மைதானே? இன்னைக்கு இந்த இடத்துல நாம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். அப்படித்தானே? ஏதோ ஐயா மாதம் நடத்துகிறாங்க, அம்மா மாதம் நடத்துகிறாங்க, சும்மா அப்படியே போயிட்டு வருவோமே, ஒரு ஜாலியாக போயிட்டு வருவோமே அப்படின்னு வந்திருக்கோம். இல்லை இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும், அதிசயங்கள் நடக்கும். அதுதான் நம்ம வாரோம். அதுதான் வாரோம். உண்மையா இல்லையா? விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஒரு ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நாம் தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு?
ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்படியானா நம்ம ஆண்டவரை நம்ம எப்போ தேடுறோம், எப்போ தேடணும், ஆண்டவரை எப்படி தேடணும்? அல்லேலூயா. எப்போ தேடணும், எப்படி தேடணும், என்ன சொல்லணும், எவ்வாறு? அல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 8 பின் வசனத்தை நீங்க வாசிங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்தன் வந்து அழகா பாடுறாரு, அமர்ந்து காத்திருப்பேன் எந்தன் அப்பாவின் சமூகத்திலே, அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். அல்லேலூயா. அவர் பேச நாம் என்ன செய்யணும், கேட்கணும். திருப்பி நான் பேச அவர் என்ன செய்வாரா, கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா, 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 தெரியாதா? அல்லேலூயா. அமர்ந்து காத்திருப்பேன் எந்தன் அப்பாவின் சமூகத்திலே, அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அமர்ந்து காத்திருப்பேன் எந்தன் அப்பாவின் சமூகத்திலே, அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அதிகாலையில் வாஞ்சையோடு அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், அதிகாலையில் வாஞ்சையோடு அவர் பாதம் அமர்ந்திருப்பேன், துதித்திடுவே தூயனையே துரிதமாய் வந்திடுவார், துதித்திடுவே தூயனையே துரிதமாய் வந்திடுவார், அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, அதிகாலையில் என்னை தேடுபவர்கள் என்னை கண்டடைய வேண்டும். அல்லேலூயா. எப்படி தேடணும்னா, நீதிமொழிகள் 2:4-5 வாசிங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். அதை வெள்ளியை போல நாடி புதையலை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படின்னா, வெள்ளியை போல நாடி புதையலை தேடுவது போல தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை எண்ணுவாய் கண்டடைவாய். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தேடுகிறதுக்கு ஒரு நேரம் கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், ஒதுக்கணும். எப்போ? அதிகாலை. அல்லேலூயா. நமக்கு அதிகாலையில தான் அதிகமா தூக்கம் வரும். அல்லேலூயா. எப்போ நம்ம ஆண்டவரை தேடணும்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்ம நினைப்போம் நைட் படுக்கும் போது காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திரணும், எந்திரிச்சு அப்பா பக்கத்துல உட்காந்து நம்ம என்ன செய்யணும், நல்லா ஜோம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சு தான் படுப்போம். ஆனால் தூக்கம் எப்போ தான் பிசாஸ் அப்போ தான் நல்ல தூக்கத்தை வந்துடும். அப்போ நம்ம என்ன தெரியுமா, மணி 4 இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு 5 மணிக்கு எந்திரிக்குமே. அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்றாரு, அதிகாலையில் என்னை தேடுவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. அப்போ அதிகாலையில் எழுந்து நாம் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதுக்கு நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம எடுத்துக்கிடுவோம். மார்க் 1:35 எடுங்க. மார்க் 1:35. அவர் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் எழுந்தாரா? அதிகாலையில் இருட்டோடு
எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஏன் அவர் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு ஏன் போனாரு? அங்கே இடத்துல ஜெபம் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம வீட்லேயும் நம்ம இப்போ இருக்க முடியுங்க, நம்ம தனியாக ஒரு இடத்துல ஜெபம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதுக்குள்ளே யாராவது வந்துடுவாங்க. அல்லேலூயா. யாராவது நினைச்சுவாங்க, அவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருக்கும். அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன நடக்குது? ஜெபத்துக்கு அவங்க வந்தவங்க நினைச்சணும். அதனால என்ன செய்யுது? ஒரு நேரத்தை ஒதுக்கி எரிஞ்சிடணும். யார் வந்தாலே வரட்டாச்சு நம்ம எரிஞ்சிடணும். ஓடும். சும்மா இந்த ஆண்டவரை தேடணும், சும்மா போய் இருந்துட்டு நம்ம போய் செய்யக்கூடாது, தேடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும், அதுக்குன்னு ஒரு இடத்தை என்ன செய்யணும்? ஒதுக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மளோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். அவர் நம்மளோட பேசணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு இடம் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு விருந்தாளி வந்தோம்னா நம்ம எரிஞ்சிருந்தோம். எவ்வளோ நேரம் அவங்கள்ட்ட பேசுகிறோம், அவங்களுக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறோம். அல்லேலூயா. நல்லா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு எத்தனையோ வாரத்தில் 7 நாள் தானே, 7ஆம் நாள் ஓய்வு நாள், அது ஆண்டவருடைய நாள் அப்படி தானே. அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம 10ல் 1 பார்த்தோம்னா நம்ம ஆண்டவருக்கு எதிர்த்து செய்யணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும்? கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக என்ன செய்யணும்? ஒதுக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம அதை கூட நம்ம என்ன செய்யலை, செய்யறதில்லை. அதை யாரும் செய்யறது இல்லை. முக்கால்வாசி மாதிரி 199 யாருமே 2 மணி நேரம் ஒதுக்குறது இல்லை. இப்படி கூட்டத்துக்கு வந்தால் மட்டும் என்ன ஒரு 10:30 ஆரம்பிச்சோமா? அப்படி தானேம்மா? 10:30 ஆரம்பிச்சு 2 மணி. இன்னைக்கு தான் நம்ம என்ன 4 மணி நேரம் ஆண்டவர் ஒதுக்குறோம். அல்லேலூயா. ஆனால் எப்பொழுது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நாம் ஒரு நேரத்தை என்ன செய்யணும்? செலவிட வேண்டும். அதில் எதில்? அதிகாலையில் எழுந்து. அல்லேலூயா. ஏன் அதிகாலையில் எழுந்து நம்ம அந்த ஆண்டவர் ஏன் போய் தனியாக ஜெபம் பண்ணார்னா, அப்போ தான் பிரசனம், பிதாவுடைய பிரசனம். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம ஏசப்போட நம்ம ஜெபம் பண்ணோம்னா தனியாக போகணும். அதாவது அதிகாலையில் எழுந்து அவரோட பேசும் பொழுது அவர் வசனத்தின் மூலமாக நம்மளோடு கூட பேசுவார். அல்லேலூயா. நம்ம என்ன காரணத்துக்காக, நம்ம எதற்காக நாம் ஜெபிக்கிறோமோ அதை என் தேவாதி தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நிறைவேற்றுவாரா? நிறைவேற்ற மாட்டாரா? அவர் நல்லவரா? நல்லவர் தானே, நல்லவர் தானே, சந்தேகம் இல்ல. அல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். அல்லேலூயா. அவர் அன்புள்ள தெய்வம். அல்லேலூயா. அதனால உங்களுக்காக எனக்காக ஒரு கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி, நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த தப்பிதங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அதனால பாருங்க, அதிகாலையில் எழுந்தணும். ஆண்டவர் போனார், ஒரு வனாந்தரத்துக்கு போனார். அங்கே செஞ்சாரு? ஜெபம் பண்ணினார். அதே நீங்க லூக்கா 5:16 வாசிங்க. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபத்துக்கு நாம ஒரு இடத்தை ஒதுக்கணும். அங்கே எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. என்ன காரியம் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, என்ன ஒரு நடந்தாலும் சரி, நாம் அதற்கென்று ஒரு நேரத்தை நாம் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்போ? அதிகாலையில் எழுந்து. அல்லேலூயா. இன்னைக்கு நினைச்சிங்கன்னா நிறைய பேர் 5 மணிக்கெலாம் எழுந்துருவாங்க. 5 மணிக்கு எழுந்து சமையலுக்கு போயிடுவாங்க. 5 மணிக்கு எழுந்து எங்கே போயிடுவாங்க? ஆனால் அதே சமயத்துக்கு அதுக்கு முன்னதாக எழுந்து நம்ம ஆண்டவருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கணும்னு யாரும் செய்யல, ஒதுக்கறதில்லை. 5 மணிக்கு எழுந்து வாக்கிங் போயிடுவாங்க. எத்தனை மணிக்கு? 8 முன்னாடியே வாக்கிங் போயிருந்தோம். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவரை தேடணுங்க. என்ன யாருக்குமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஐயா இருக்காங்க, நான் அன்னைக்கு தான் அவங்கள பார்க்கேன். இந்த வயசுலையும் இவ்வளோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க அழகாக வெளிச்சலாம், உள்ளே போய் ஒரு ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துடலாம். அவங்க படுத்துக்கலாம். அவங்கள யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு. ஏன் அவங்க இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இவ்வளோ பிரயாசப்படணும்? எதுக்காக பிரயாசப்படணும்? அவங்க ஆண்டவரை அறிஞ்சாங்க, ஆண்டவர் சுகத்தை தந்தாங்க. நான் பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? அதுதானே இருக்காங்க, அதுதானே இருக்காங்க. சும்மா வந்துருக்காங்க, அவங்களுக்கு இருக்காங்க. என்ன லாபம் சொல்லுங்க. இப்போ இந்த கூட்டத்தை நடந்தனால அவருக்கு ₹1,00,000 வந்து சேர்ந்துச்சா? இல்லை, இல்லை. ஆண்டவருக்கு ஏதாவது என்ன செய்யணும்? நான் உயிரோடு இருக்கும் நான் மட்டும் நான் என்ன செய்ய? கர்த்தரை துதிப்பேன். நான் அவங்களை பார்த்தோட எனக்கு அவ்வளோ ஒரு இது. ஏன்னா எங்கள் அப்பா 84 வயசு வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. நாங்கள் ஊழியர் எங்கள் அப்பா 80 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாதிரி எந்திரிச்சு நடந்து போக முடியாது. அப்போ நாங்களாம் என்ன செய்வோம்னா, அவங்கள வயசாகி போச்சு வீட்டில் வச்சுட்டு நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு காரெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிடுவோம். நாங்கள் 8 மணிக்கு கிளம்பணும். இப்போ 7:45 காருக்கு நடந்து உட்காந்துருவாங்க. நாங்கள் தான் லேட்டு.
நாங்கள் அவசரமாக என்னடா மணி 8வது 8:10 பார்த்தா எங்கள் அப்பா ஆளை பார்த்தா எனக்கு அவள் வேண்டாம்னு சொல்லியிருப்போம். ஆனால் 7:30 அவன் சொன்ன ஒரே வார்த்தைன்னா மேலே எங்கே போனாலும் சரிடா, என் உயிர் அங்கே தான் போயினா அங்கே இல்லையா. ஆனால் எங்கள் அப்பா எப்படி இருந்தா தெரியுமா, 40 வயசு வரைக்கும் கடவுள் இல்லைன்னு ஒழுங்கில் இருந்தாங்க. அதையும் நீங்கள் பார்க்கணும். எவனாவது வந்து சுவிசேஷம் சொன்னோம்னா அவன் ஓட ஓட விரட்டி அவனை அடித்து நாசக்கார பண்ணாலும் எங்கள் அப்பா. ஏன்னா ஊராக போய் கடவுளை இல்லைன்னு சொல்லி நாடகம் நடித்தாலும் எங்கள் அப்பா. ஆனால் பிறந்தது கிறிஸ்தவ குடும்பத்தில் தான். ஆனால் கடவுள் இல்லைங்கிற திராவிட கழகத்தில் தீவிரமான ஆண்டு நல்லையா. அப்படிப்பட்ட ஆண்டு அவத்தை ஆண்டவர் இருந்தார், பிடிச்சார் ஒரு வியாதியின் மூலமாக. இல்லையா, ஒரு வியாதியின் மூலமாக அவர் ஆண்டவர் இருந்தார், பிடிச்சாரு. அந்த வியாதியின் சுகத்தை கொடுத்தாரு. அந்த வியாதிக்கு ஒரு வைத்தியனாவும் ஆனார். இல்லையா, வேதத்தில் இருக்க அந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதி? உபாகமம் 27, 28 நினைக்க குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்து 28, 27 நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் தொழிலினாலும் சிறப்பினாலும் வருவார். அல்லேலூயா. அந்த குணமாகாத வியாதியை எங்கள் அப்பாவுக்கு குணப்பட்டு, எங்கள் அப்பாவுக்கு 18 வருஷம் அந்த வியாதி. எத்தனை வருஷம்? 18 வருஷம் இந்த வியாதினால கஷ்டப்பட்டு சாதனையில் ஒரு முடிவுக்கு வரும்போது இந்த ஊழியக்காரர் மாறி 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 போய் எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டே இருந்தார்ல, அவரை போய் சந்திச்ச 3 வருஷம் அவரை விரட்டி அடித்தார் எங்கள் அப்பா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரர் நம்ம இவ்வளவு மோசமாக இருந்தோம், அவர் அடித்தாலும் வெத்தாலும் நம்ம விட்டு போக மாட்டேக்காரன்னு சொல்லிட்டு வாங்கய்யா ஒரு கூட்டத்துக்கு வாங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் சுகம் கிடைக்கும்னு சொன்னோன்னே இந்த மனுஷன் சொல்லுறாருன்னு தான் இருந்தாங்க போனாங்க. அங்கே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செய்தி என்னது? வியாதி எதனால் வந்தது, வியாதி எதனால் வந்தது. அவ்வளோ பாவம் எங்கள் அப்பா கீழ்படி. இந்த வியாதியை பார்த்தீங்கன்னா அதே 1 சாமியில் பார்க்கும்போது அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கோபம் அந்த பட்டணத்தை மேல் இறக்கிட்டு அந்த எல்லைக்குள் இருக்கிறவர்களே மூல வியாதியை உண்டாக்கி பாதித்தான்னு சொல்லியிருக்கு. காரணம் என்ன? அந்த ஜனங்கள் அவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்படியாது. அதே மாதிரி எங்கள் அப்பா கீழ்படியாமனால அந்த வியாதியை கொடுத்து அதுக்கப்புறம் அதில் வந்து அவளை விடுதலையாக்கி அதுக்கப்புறம் 40 வருஷம் கிட்டத்தட்ட என்ன சொன்னால ரெட்மண்ட் சுவிசேஷத்துக்குள்ள 32 வருஷம் ஊழியக்காரங்க. அப்போ தான் எங்கள் அப்பா ஒழித்து கொடுத்து விட்டாங்க. என்னைய நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். ஏன்னா சொன்ன மாதிரி சார் சொன்னாங்களே ஊழியத்து பால் வந்தப்போ எனக்கு அவ்வளோ பாடு அப்படின்னு. எங்களுக்கு பாடு வந்தது. ஒரே நாளில் ஒரே கணக்கு எழுதி வந்தது கிட்டத்தட்ட ஒரு 20 அந்த நாட்டில் தொழிலுக்கு முள்ள ஒரு 20 லட்ச ரூபா காசு. அவ்வளோ ஒரு பெரிய செல்வந்தராக இருந்த ஆள் தான் ஒரே நாளில் நெஞ்சாச்சு போச்சு. அப்போ நீங்கள் அப்பா வாதாங்க, என்னப்பா ஊழியம் பண்ணி என்னத்தப்பா கட்டிங்க, இருக்கு சொத்து போச்சு சோகம் போச்சு ரோட்டில் வர நம்மளை பார்த்து தற்கொலை பண்ணி செத்துருவாங்க, இன்னும் நீங்கள் வந்து பயிர் சொல்லி போடுறேன்னு கேட்டேன். அல்லையா. எங்கள் அப்பா வந்து நாங்கள் வேறு எதுலேயும் எடுத்து பண்ணிடுது, இந்த உள்ளதான் எடுத்துட்டாரு. அப்போ சொன்னால் ஏடா நான் ஒன்றையும் ஊழியத்து கூப்பிட்டுருந்தா நல்லா ஊழியம் போங்க, நீங்கள் ஊழியம் பண்ணுங்க, உங்கள் நீங்களாச்சும் உங்கள் ஊழியம் வச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அறிந்தார், பிள்ளைகளை முதல்ல வந்து அன்பாக தான் நடத்துவோம். அப்படித்தானே? எந்த நம்ம பிள்ளைகளை முதல்ல அன்பாக தான் நடத்துவோம். சொல்லிட்டேங்கன்னா அப்படித்தானே? எரி அன்பா ஆண்டவர் சொல்லி பார்த்தாரு கேட்கல, போய் பண்ணி படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே போய் படுத்து டெஸ்ட் பண்ணால் என்ன வியாதி? கேன்சர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் எனக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை வெளிப்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6-7 இல்லை 7 54 7-8 சாரி. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். அல்லேலூயா. ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று. இந்த வசனத்தில் ஆண்டவர் எனக்கு ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் எனக்கு காமிச்சார். அல்லேலூயா. அன்னைக்கு எந்திரிச்சு வந்தோம் தான். அல்லேலூயா. 15 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. என்னோட ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2009 2014 வரைக்கும் நான் 3 மாதத்துக்கு இருக்க போய் கீமா கொடுக்கணும். அல்லேலூயா. என்னத்துக்கு ஆகும்? ஏன்னா இது யார் கொடுத்த உயிர்? தேவன் கொடுத்த. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை தேடினா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நாம எப்படி தேடுறோம்னாலும் அதெல்லாம் அங்கே தான் இருக்குது பிரச்சனை. அங்கே தான் இருக்கு. கூட்டத்தோட கோவிந்தா நம்மளே இருந்துட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஆண்டவர் வந்து எப்படி இது பண்ணாரு? அதிகாரி எழுந்திருந்தாரா, தனித்து ஒரு வனாந்தத்தில் போய் திருமணம் பண்ணியிருந்தார். அது மாதிரி நீங்கள் லூக்கா 6:12 வாசிங்க. லூக்கா 6:12.
ம். ஒரு மலையின் மேல் ஏறி ம். ராம் முழுவதும் ம். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணிபடி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்ப ஜெபத்துக்கு நேரம் இருக்கா? நேரம் இருக்கா? இருக்கு. எல்லா நேரமும் ஜெபம் பண்ணணும், அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனாலும் அதற்கென்று நாம் ஒரு நேரத்தை செய்யணும். அங்க பார்க்கிறோம், அதிகாலையில் ஜெபம் பண்ணணும். ராமனும் நினைச்சாங்க. அன்னைக்கு நம்ம நைட்டு ஆன்லைன் ப்ரேயர் வைக்கிறோம். எத்தனை பேர் விடிய விடிய இருக்கோம்? வேற ஆன்லைன் ப்ரேயர், ஆனால் 3 மணி நேரம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தேடுவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் சோர்வடையக்கூடாது, ஒரு நாள் அதை பற்றி என்ன செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம இன்னைக்கு இருக்கணும். நாம் முழுவதும் உட்காந்து ஜோம் பண்ண முடிவு பண்ணிட்டோம்னா நினைக்கணும், ஜோம் முடியும். அதே மாதிரி தனியாக போய் உட்காந்து ஜோம் பண்ண முடிவு மட்டும் நினைக்கணும், போயிடணும். அங்கே மச்சம் வருவோம், மாமா வருவோம், சொந்தக்கார வருவோம், வந்துட்டு அவன் வந்து நினைச்சக்கூடாது, முடிவு எடுத்து அறிஞ்சிடணும். அப்படி அவர் செஞ்சதுனால தான் அங்கே அற்புதம் நடந்துச்சு. அதான் ஐயா அழகாக சொன்னாங்க, என்னென்ன அற்புதம் நடந்துச்சு. ஆண்டவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் என்ன நடந்தது? காரணம் என்ன? காரணம் என்ன? ஜெபம். ஜெபத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை. அல்லேலூயா. நாம் எந்த நோக்கத்துக்காக நாம் ஜெபிக்கிறோமோ, நாம் எந்த நோக்கத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தேடுகிறோமோ, அப்போ நம்ம என்ன செய்யணும்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஜெபத்தில் வல்லமை வரணும்னா முதல்ல என்ன வேணும்? விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஏற்கனவே நான் செய்தி எடுக்க முன்னாடி ஐயா அதை சொல்லிட்டாங்க, நான் அதையும் செய்திக்குள்ளே தான் கொண்டு வந்து வச்சுருந்தேன். அல்லேலூயா. அதான் ஆவியானவர் ஒருவரே நான் சொன்னதுக்காக. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வந்து அப்படித்தானே தனித்து ஜெபம் பண்ணாரு, ராமனுடன் ஜெபம் பண்ணாரு, அதிகாலையிலே ஜெபம் பண்ணாரு. அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அற்புதம் தான் நடந்துச்சு. அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அதிசயம் தான் நடந்துச்சு. அல்லேலூயா. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், நபி மகளை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ இருந்தா, அவள் வந்து பெரிய அர்த்தம் பண்ணல, வச்சிருந்து ஓரத்தான் சொல்றான். அல்லேலூயா. சோகம் எடுத்தா கிடைக்கலையா? அப்போ இன்னைக்கு நாம வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்படி தேடுகிறோம்? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாம் நாம அப்படித்தானே, அவர் உருவாக்குறவர் தானே நம்ம. அப்போ நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் இன்னைக்கு வந்து பதில் வர மாட்டேங்குது? நம்மகிட்ட விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவரை தேடுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு நேரத்தை என்ன செய்யணும்? அதை ஒதுக்கணும். அது அதிகாலையில் என்ன செய்யணும்? அதிகாலையில் என்னை தேடுவதை கண்டடைவார். 2வது ஒரு பாயிண்ட், 1 நாளாகமும் 16:11 வாசிங்க. 1 நாளாகமும் அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்படுது? கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், நித்தமும் தேடணும். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்து போனதுக்கப்புறம் அவரை தேடுறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வருவோம், வந்து வெளியே போனப்போ அவரை தேடுறதே கிடையாது. இப்படி ஒரு கிறிஸ்தவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவரை எப்பொழுதும் அவர் என்ன செய்யணும்? தேடணும். இன்னைக்கு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா உலக காரியமா அவங்க எடுத்தாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்தோட சரி, அதுக்கப்புறம் பைபிள் தூக்கி எங்கேயாவது கொண்டு என்னன்னு சொல்லுது வச்சிருங்க. அதுக்கப்புறம் எப்போ தூக்குவோம்? அடுத்த கூட்டத்துக்கு போகும்போது. அல்லேலூயா. இங்கே அழகாக சொல்லப்படுது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம் அதிகாலையில் தேட வேண்டும். 2வது நம்ம பார்க்குறோம் நித்தமும் என்ன செய்யணும்? தேட வேண்டும். அதுக்கு பாருங்க, சங்கீதம் 55:16-17 வாசிங்க. சங்கீதம் 55. அவரின் சத்தத்தை. அல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வேளையில் என்ன செய்யுமா? நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. அதான் நம்ம ஒரு பாட்டில் படிப்போம், கண்ணன் இந்த காலத்திலும்
எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். போன டைம் இல்லை, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாட்டு மட்டும் நல்லா பாடணும். பாட்டு மட்டும் நல்ல பாடணும், நல்ல பாடணும், சத்தமாக பாடணும். ஆனால் நாம எப்படி தேடுகிறோம் என்பதை முதல்ல வந்து என்ன செய்யணும், உணர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நித்தம் அவரை தேடணும். இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமாக ஒரு உதாரணம் சொல்லுறேன். இப்போ ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒன்று நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ வர சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எத்தனை மணிக்கு போவோம்? 10 மணிக்கு போவோமா, 12 மணிக்கு போவோமா? 5 மணிக்கு. ஏன்னா முதலாக நம்ம போய் நின்றுடணும். வரிசையில் முதலாக போட்டோம்னா இன்னைக்கு நினைஞ்சிடும் 8 மணிக்கு. இதுக்கு மட்டும் ஓடணுமே. ஆண்டவரை தேடுறது. இப்போ வாப்பா இன்னைக்கு ஒரு உதாரணம், நீங்கள் வாங்க கூட்டு நடக்கு, போப்பா நீ போப்பா. நாங்கள் எத்தனை பேர் அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வருது. அல்லேலூயா. அதனால நமக்கு போடாமல் என்னது சாபமாக போயிடும். ஆண்டவரை தேடாம உலகத்தை தேடி 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 நாம சாபத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம் வாங்கி. ஏன்னா ஆண்டுடைய நம்மளை தேவன் வந்து தாயின் அந்த மாதிரி தாயின் கருவின்னு நம்ம நினைச்சாரு, உருவாக்கி விட்டார். ஏதோ நேரத்தில் வந்து ஆண்டவரை தேட வந்தோம். எனக்குலாம் சுதா பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அவருடைய லைஃப் எல்லாமே எனக்கு A to Z வரைக்கும் தெரியும். ஏன்னா நான் இருந்து பார்க்குறேன், எதிர்த்தாப்பில் இருந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி அவள் ஊழியத்தின் பதில் வந்து அவளை வந்து ஆட்டம் நடந்து வழி நடத்துறதை அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த காரணம் அந்த கண்டைய தக்கத்தில் ஆண்டவர் அவரை என்ன பிடிச்சிட்டான். அப்போ ஒரு ஆண்டவர் பிடிச்சாச்சு, அவரை தேடியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன சொல்கிறாரு, பின்வாங்க கூட. உதாரணத்தில் இன்றைக்கி நான் அந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா அது கட்டுடைய பெருப்பேன். ஒரு 3 நாளைக்கு முன்னே என்னால் புரிய முடியாது, 2 பேரை புரிஞ்சிக்கிச்சு. ஏதாவது புரிஞ்சு கொடுக்குறேன் புரிஞ்சிச்சு. நான் அன்றைட்ட கூட நேரத்தை முன்னாடி போகணும்னு சொல்லலாம்னு பார்த்தேன். வர முடியாதா அப்படின்னு சொல்ல. இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா குறுக்கு வலி, அவ்வளோ வலி. ரெண்டாயிரத்தி நின்று பேசுகிறோமா அப்படின்னு நின்று அவ்வளோ நிறுத்த முடியுமா அப்படின்னு கையில் அந்த நம்ம ஐயா சொல்லும் போது பின்னாடி கையை வச்சுக்கிட்டே சோம்பணும். ஐயா சொன்னாங்களா, அப்போ கையை வச்சுக்கிட்டே சோம்பணும். இல்லையா இந்த இடத்துல இப்போ நிற்கிறேன். நான் தம்பிட்ட சொல்லிட்டேன், வலி தாங்க முடியல. நான் 2 தடவை எழுச்சிக்கிட்டே போகிறது காரணமே இருக்கான். வலி தாங்க முடியல என்ன செய்ய அப்படின்னு கேட்குறேன். காரணம் வலி, அவ்வளோ ஒரு வலி, வேதனை. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சேன், ஊழியத்தை எவ்வளோ அழைத்தவர் உண்மையுள்ளவர் தானே. வெக்கப்படுத்துவாரா படுத்த விட்டாரு. எல்லாருக்கும் தான் இன்னைக்கு வந்திருக்க எல்லாருமே நான் பெரிய பலசாலின்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் சோர்வு இருக்கும், எல்லாத்துக்கும் பாடம் இருக்கும், எல்லாத்துக்கும் வியாதி இருக்கும், எல்லாத்துக்கும் வேதனை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் அவைகள் மத்தியில் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை தேட வேண்டும். நீ தேடல, அதை ஒரு வசனம் உண்டு, ஆமோஸ் 4:5-6 நினைக்கிறேன். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இந்த வசனம் இருக்கா? ஆமோஸ் 5:6 எடுத்து வாசிங்க. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. போதுமா. கர்த்தரை தேடினா தான் உனக்கு பிழைப்பு. அதை மட்டும் பார்த்துக்கங்க. வேற நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. நம்ம அங்கே போனால் அப்படி சாய்ச்சலாம், இங்கே வந்து எப்படி சாய்ச்சலாம், அவரை போய் பார்த்தா நமக்கு அப்படி கிடைக்கும், இவர் போய் பார்த்தா அப்படி கிடைக்கும் நினைக்கிங்க. ஆண்டவரை தேடுங்க. அதுக்குன்னு ஒரு சமயத்தை வைங்க. அதிகாலையில் தேடுங்க, அந்தி செஞ்சு மத்தியான வேலையில் தேடுங்க. அல்லேலூயா. அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தானியேல் 6:10 வாசிங்க. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எஸ்லிவுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கப்படித்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுடைய சரித்திரத்தில் வந்து யாருக்கும் இப்போ விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் தானியேலை பற்றி நல்லாவே தெரியும். அல்லேலூயா. தானியேலை பற்றி தெரியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பற்றி தெரியும். ஏன் இவங்களுக்கு வந்து அந்த சிங்கத்தின் கவியில் இருந்தோம், சூளையில் இருந்தோம் ஆண்டவர் பாதுகாத்தான என்ன காரணம்? ஜபம். அவன் பயப்படல. ராஜாவை கட்டளை போட்டாச்சு, நீ சிலையை வணங்கணும்னு யாருக்கு கட்டளை? தானியேலுக்கு. உங்களோட நீ ராஜா வணங்கணும்னு சொல்லி இவங்களுக்கு கட்டளை போட்டாச்சு. ஆனால் யாரும் அவங்க எது செய்யலை. அவங்க நான் செய்து வந்தபடி நீ என்னத்தாலும் செய்ய, நீ என்னத்தாலும் போடியா. உங்க பக்கத்தில் என் கூட இருக்குது யாரு? என் கூட இருக்குது யாரு?
சொல்லுங்க. கம்பு உட்காந்துக்கிட்டீங்க. பெரியவர் நம்மகிட்ட இருக்கிறவரும் பெரியவர். அவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. தானியேல் என்றால் என்ன செஞ்சானா? தான் செய்து வந்தபடியே. அவன் யாருக்கும் பயப்படல. அவன் சிங்கத்துக்கு பயப்படல, ராஜாவுக்கும் பயப்படல, ஆதிகாரிக்கும் பயப்படல. ஒரே ஆள் தான் பார்த்தான். அங்க என்ன நடந்தது? சிங்கம் தின்னுச்சா? என்ன நடந்தது? சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சில கட்டுகள் இருக்கு, சில பாவ கட்டுகள் இருக்கு, சாப கட்டுகள். அது காரணம் என்ன? நம்ம ஆண்டவரை சரியா தேடல. சரியா தேடல. ஏதோ கடமை, காலையில் எழுந்திரிச்சு ஜோபணும், ஏதோ கடமை, பைபிள் ஒரு எடுத்து 2 வார்த்தை வாசிப்போம், எல்லாம் கடமைக்கு தான். நாம் எப்படி தேட வேண்டும்? உங்களையும் என்னையும் ஜீவனோட வைத்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவருடைய பிள்ளையா இருக்க போய் நமக்கு எழுதிருக்கிறாரு. வருஷத்தை கூட்டிகிட்டே இருக்காரு. இந்த பிள்ளை இன்னைக்கு மாறணும், இந்த பிள்ளை மாறணும். கனிக்கொடாத மரங்கள்லாம் என்ன செய்யுமா? அது இந்த மரம் இந்த வருஷம் இப்படித்தான் நமக்கு உங்களுக்கு எனக்கு ஜீவன் தந்துருக்காரு இல்லையா? என் பிள்ளை இன்னைக்கு நாளைக்கு நினைச்சுமா? ஆண்டவர் திருவள்ளுவங்க. அவர் இறக்கமுள்ள தேவனா இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு இருக்கோம். நம்ம பெரிய பட்சத்தான் கிடையாது. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு பாவம் பண்ணாமல் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணோம். எவ்வளவு வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. நான் கோபமே பட மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் கோபம் வரும், கோபத்தான் தெரியும். ஒருத்தர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி வருது? அதான் பைபிள் அழகாக இருக்கு. நீங்கள் கோபம் கொண்டாலும் ஏன் பாவம் செய்யார்கள், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யார்கள். ஏன் சொன்னாரு? கோபம் வந்தாலும் உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக பண்ணணும்? அவங்க ஆசீர்வாதம் வார்த்தை. இன்னைக்கு குழாயிலே பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டுக்குள்ளே மாமியார் சண்டை தான் தெரியும். நல்லா ஜோம் பண்ணுவாங்க, மணிக்கணக்கில் ஜோம் பண்ணுவாங்க. மாமியார் நம்ம சண்டை இருந்தால் வரக்கூடிய வார்த்தை அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னா ஆணுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அதோட மாத்திரம் இல்லை, அவரை நாம் என்ன செய்யணும்? தேடணும். எப்படி தேடணும்? அதிகாலையில் தேடணும். சொல்லுங்க. அல்லேலூயா. நித்தமும் தேடணும், அனுதினமும் தேடணும். எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்பெல்லாம் என்ன செய்யணும்? தேடணும். அதான் அந்தி சந்தி மத்தியான வேலையில் என்ன செஞ்சனா ஆண்டவர் தேடணும். அல்லேலூயா அல்லேலூயா. மூணாவது ஒரு சின்ன காரியத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சுருவோம். அப்போஸ்தலர் 3:1. நான் ஷார்ட்டாகவே முடிச்சுட்டேன். போதும். அங்கே என்ன நடக்கு? யாரு தேவாலயத்துக்கு போனா? தேவாலயத்துக்கு போனார்கள். அங்கே ஒரு சம்பவம் நடக்கு. அதை நீங்க அப்படியே தொடர்ந்து 2லிருந்து 10 வரைக்கும் வாசிங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் வாசிங்க. சரி, இப்போ அவ்வளோ நீங்கள் வாசிக்க வேண்டாம், நேரம். நீங்கள் 5ஆவது வசனத்தை மட்டும் வாசிமா. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, திருவிழுந்து உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. அல்லேலூயா அல்லேலூயா. அங்க என்ன சொன்னா? கர்த்தராகிய வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ என்ன செய்ய? எழுந்து நட. இங்க என்ன வருது? ஒரு விசுவாசம். அப்ப ஆண்டவர் நம்ம எப்படி தேடணும்? விசுவாசத்தோடு தேடணும். சும்மா அவங்களுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணாலே என்னது விடுதலை எடுத்தது. நீ முதல்ல என்ன செய்ய? வேதத்தை இன்னும் விசுவாசத்தை பற்றி நிறைய வருது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசத்தினால் விசுவாசத்தை குறித்து நிறைய இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. இங்க பாருங்க, பேதுரு யோவானும் என்ன செஞ்சாங்க? தேவாலயத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? இன்னைக்கு நம்ம தேவாலயத்துக்கு போறோம். நம்மளும் தேவாலயத்துக்கு போறோம். நம்மகிட்ட சில பேர் என்ன செய்வாங்க? என்ன செய்தாங்க? சொல்லுவாங்க. அப்படிதான் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க.
அவங்க எப்போ ஒன்றே சொல்லிருக்காங்க, அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு. யாருக்கு யாருக்கு? இவங்கிட்ட போனால் சுகம் கிடைக்கும். நம்மகிட்ட தான் விசுவாசம் தான் கிடைக்கும். இதான் மைனஸ். யாரு? ஆண்டவர் அறியாதவங்க இவங்கிட்ட போய் ஜோம் பண்ணா இவங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு அவங்க விசுவாசிப்பாங்க. நமக்கு ஐயோ நம்ம ஜோம் பண்ண விடுதலை கிடைக்குமா கிடைக்காது. எங்க நமக்குள்ளதான் ஆசீர்வாதம். விசுவாசம் இல்லாமல் போச்சு. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அல்லையா? நம்ம தேடி வந்த வாரம் நம்ம விசுவாசத்தோட ஜோம் பண்ணணும். விடுதலை கர்த்தர் நிச்சயமாக செய்வார், தருவார். அன்று செய்த அற்புதங்கள் அதை இன்னும் செய்வார், விசுவாசித்தார். அல்லேலூயா. அன்னைக்கு நடந்த அற்புதம் அன்னைக்கு நடக்காது. அப்போ இந்த கூட்டத்தில் வந்து இப்போ சாட்சி சொன்னாங்கல்ல, சும்மா வந்து அம்மாவும் ஐயா சொல்லி கொடுத்தா சாட்சி சொன்னாங்க. எல்லாம் தூங்கிட்டீங்களா? அதான் சத்தம் இல்லையா தான் கேட்டேன். சாட்சி சொன்னாங்கன்னா சத்தமாக அழுகே சொல்ல வேண்டாம். என்ன ஏதோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஏன்னா மணியும் 2 ஆகிடுங்களா, அதனால கொஞ்சம் தூக்கம் வரத்தானே செய்யணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் வந்து சாட்சி சொன்னாங்க? ஏன் சாட்சி சொன்னாங்க? ஒரு அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த மாவு அரைக்கிற அம்மா. அதனால் உண்மையான நல்ல சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அறியாதவங்க தானே. இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? இங்கே போனால் கிறிஸ்தவங்கிட்ட போனா இது நடக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்மகிட்ட இல்லையே. அதுதான் வேதனையா, அதான் வேதனையா. இங்க பாருங்க, பவுலும் யாலமன பேதும் யோவானும் என்னச்சாங்க தேவனுக்கு போனாங்க. அங்க பிச்சை ஏற்கப்படியா ஒருத்தன் எங்க இருக்கான், கடைவி செப்பானி. அவன் வேலை அவன் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தான்? ஏதாவது காசு கிடைக்குமான்னு எதிர்பார்த்தான். அப்ப அவங்க சொன்னாங்க, நீ கேட்கிற மாதிரி என்கிட்ட இல்ல, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட. ஓடாங்க கட்டி இப்ப நம்மகிட்ட ஒரு சொன்னா அப்படியா நடக்குமோ? நம்ம விசுவாசம், நம்ம பைபிள் தான் படிப்போம், வசனத்தை தான் படிச்சிருப்போம். அவன் எழுந்து ஓடனான். இப்போ இதே மாதிரி நம்மளை வந்து ஒரு ஊழியக்காரங்க எழுந்து நடந்து விளைஞ்சிங்க, இப்போ ஜோம் பண்ணாரு, எழுந்து நடக்க முடியுமா? முடியாதா? இப்படித்தான் இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடந்தான், விசுவாசம் அவனை ரட்சித்தது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம உருவாக்கப்பட்டோம்னா சும்மா இல்லை, ஏதோ ஒரு நோக்கத்தோட தேவனை உருவாக்கினார், உங்களை எப்படி உருவாக்கினார். அப்ப நமக்கு செய்த நன்மைகளை நாம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். நம்முடைய வாஞ்சி எப்படி இருக்கணும்னா, சங்கீதக்காரன் சங்கீதத்தில் பார்க்க 42:1 மட்டும் வாசிங்க. 42:1. மானானது நீருடையை வாஞ்சித்து கடவுள் போல அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாஞ்சி எப்படி இருக்கணுமா? அப்படி சமூகத்துக்கு போகணுங்கிற தாகம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி நீ ஆண்டவரை தேடணும்னா ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் வாய்ப்பை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வார்த்தை, வசனம் நமக்கு நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப சும்மா போடுவோம், கர்த்தர் எனக்காக கல்யாணம் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் போட்டுருவோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தராக போய் தேடணும், ஒருத்தராக போய் தேடணும். ஆனால் மேலே வசனம் என்ன? அதை விட இன்னொன்று, தேவரே நீ செய்ய நினைத்தது வசனம் தான் நல்லா போடணும். ஆனால் எப்போமாவது நம்ம ஒரு காரியத்தில் நம்ம அந்த அந்த சமூகத்தில் வசனத்தை போட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா இங்கே தான் நம்ம முறையிடணும். என் பையனுக்கு கல்யாணம் கொஞ்சம் நடந்தது. வீட்டப்போ 5 லட்ச ரூபா தான் லோன் போட்டு கொடுத்தா. ஆனால் 14 லட்ச ரூபா தேவை எழுதுறது ஒரு 10 பைசா கூட ஏற்றுக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாம் கொடுத்தாங்க. பாதி பேர் இருந்தாங்க, மொழியாக இருந்தாங்களே 50,000 1 லட்சம் எழுதிட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. 29,000 மிச்சம் இருந்ததுங்க. நீங்கள் நம்பாம போக கணக்கு கிளியராக எழுதி வச்சுருங்க. அல்லேலூயா. பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து கல்யாணத்தில் வரைக்கும் 14 லட்சத்து ஒரு 6,000 ரூபா, 29,000 மிச்சம். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவள் கல்யாணம் தேதி எப்போ குறிச்சோமோ குறிச்சனாலேருந்து நாங்கள் டீமாக ஜோம் பண்ணோம். எங்கள் குழு எங்கெல்லாம் ஆன்லைன் ப்ரேயர் உண்டு அவ்வளோ ஆன்லைன் ப்ரேயரு
ஆண்டவர் சமூகத்தை தேடும்போது எல்லாம் அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. இந்த நாட்களில் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, பெரியோரே, பெற்றோரே, நீங்க யாரையும் நினைச்சு நீங்க யாரையும் தேடி போவாதுங்க, ஆண்டவரை தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் ஆமென். அப்படியா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.